ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிறுதானிய உணவுகள் மூலமாக எப்படி எடையை குறைக்கிறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் தைராய்டு, பிசிஓடி இப்படிலாம் நிறைய அவதிப்படுவீங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு எடையே குறையாது. நிறைய வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு எடை குறையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த சிறுதானிய உணவுகள் நிஜமாவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க. நீங்கள் அரிசியை பதிலாக சிறுதானிய உணவுகளை உங்கள் டெய்லி லைஃப்ல சேர்த்து பாருங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி ஆளுகளுக்கு கூட ஈஸியா எடையை குறைக்கலாம். ஸோ இந்த சிறுதானிய உணவுகளை வச்சு நம்ம சிம்பிளா டே டு டே சமையல்ல எப்படி இதை சேர்த்துக்கிட்டே வரலாம் அப்படின்ற ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல கொடுக்க போறேங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ்டால்க்னிலா. சிறுதானிய உணவுகள் அப்படின்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. மில்லட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. வரகு, சாமை, குதிரவாளி, கேழ்வரகு, கம்பு இப்படி எல்லாமே சிறுதானியம் தான். நாம இவ்வளவு நாளா வெறும் அரிசி, கோதுமை இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. பட் இப்ப சிறுதானிய உணவுகளோட முக்கியத்துவத்தை நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பன்னு இல்லைங்க, அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சிறுதானிய உணவுகளை நிறைய அவங்க உடம்பு சமையல்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்கு. யாருமே அப்ப ஒபிசிட்டியோ இல்ல குண்டுன்ற ஒரு உடல்வாக கொண்டோ இருந்ததா நம்ம ரொம்ப பார்த்ததே இல்லை இல்லையா? அப்பெல்லாம் நல்லா வேலை செய்வாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. நாம இப்ப டயட்ல இப்பதான் பழகிட்டு இருக்கோம். பட் அப்பெல்லாம் டயட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பட் அவங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டதால அவங்களுக்கு இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இல்லாம இருந்ததுங்க. பட் இப்ப நாம சாப்பிட்ற உணவு அப்படி இல்லை இல்லையா? நம்ம வெளிநாட்டு உணவான பீஸா, பர்கர், எல்லாத்துலயும் சீஸ், நம்ம எல்லாத்துலயும் சர்க்கரை இப்படி போட்டு சாப்பிட்றதால தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப குண்டான உடல்வாகு வந்துருச்சு. ஸோ இதை நீங்க மாத்தணும்னா திரும்பவும் நம்ம பழைய லைஃப் ஸ்டைலுக்கு மாறணுங்க. ஸோ நிறைய சிறுதானியங்கள் உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. நடுவுல நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அரிசி சாப்பிட்டாதான் வெயிட் போடும், ஸோ நம்ம எல்லாரும் கோதுமைக்கு மாறிடலாம் அப்படின்னு சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப தப்பான பழக்கங்க. ஏன்னா சப்பாத்தி அரிசியை விட ரொம்ப கிரேட்லாம் கிடையாது. சப்பாத்தி, சாதம் ரெண்டு எடுத்துக்கிட்டாலுமே கார்போஹைட்ரேட் அதே அளவு தாங்க இருக்கு. என்ன அரிசியில ஒரு 90% கார்போஹைட்ரேட் இருக்குன்னா சப்பாத்தியில ஒரு 80% இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஏன் டயட்டிஷியன்லாம் சப்பாத்தியை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி சாதம் சாப்பிடும்போது நம்ம அளவு கம்மியா சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம எடுத்து வைக்கும் போதே ஒரு கை அளவு சாப்பிடுவோம், திரும்பவும் இன்னொரு ஒரு கை அளவு சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். இதே சப்பாத்தின்றப்ப நம்ம 2 சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதே அளவோட நம்ம நிறுத்திப்போம். ஸோ அளவு சொல்றதுக்காக தான் இந்த சப்பாத்தியை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அரிசியை விட கோதுமை தான் சூப்பர் அப்படின்ட்டு கோதுமையை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா உணவுலையுமே அதோட சத்துக்கள் இருக்கு. பட் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மிங்க, புரதச்சத்து ரொம்பவே அதிகம், புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கிறதால நீங்க அப்படியே இந்த அரிசியிலிருந்து நீங்க சிறுதானிய உணவுக்கு மாறிட்டீங்கன்னா எடை குறைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஃபாஸ்டா எடை குறையலாம், கூடவே நல்ல ஆரோக்கியமாகவும் மாறலாம். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல ராகி, கேழ்வரகை வச்சு நான் உங்களுக்கு சில ரெசிபிஸ் சொல்றேங்க. இது நான் டெய்லியுமே டயட்டுக்காக இல்லை, நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதால டெய்லியுமே என் சமையல நான் அதை சேர்த்துக்கிட்டு வரேன். ஸோ நான் அதை எப்படிலாம் சேர்த்துக்கிட்டு வரேன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே அரிசி மாவுல தோசை சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த தோசை மாவு கடைசியா மீறும் போது என்ன பண்ணுவோம், ரொம்ப புளிச்சு போயிடும், நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ராகி மாவை 2 கப் அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கரண்டி தோசை மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 2 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் இதை அரிஞ்சு தாளிச்சுட்டு அந்த ராகி மாவோட கலந்துட்டீங்கன்னா ராகி தோசை மாவு சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அதை நல்ல நீர்க்க நீங்க கரைச்சிக்கணும். ரொம்ப மோர் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கன்சிஸ்டன்சி. அப்படிப்பட்ட கன்சிஸ்டன்சில அந்த மாவை கரைச்சிட்டு நீங்க தோசை ஊத்தி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியான ராகி தோசை இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடுங்க. இதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். தோசை மாவே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இப்போ 2 கப் ராகி மாவு போடுறீங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா உங்களுக்கு ராகி தோசை ரெடி. இது நல்ல புரோட்டீன் இருக்கிறதாவும் இருக்கும், நல்ல அயன் சக்தியும் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த தோசையை சாப்பிடலாம்.
முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த தோசையை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதால, மாவு சத்து கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு அடுத்து ராகியை வச்சு இன்னொன்று என்ன செய்யலாம்னா ராகி சேமியா. இப்போ நம்ம ராகி சேமியா பேக்கெட்டே வருது இல்லையா, எல்லா கம்பெனிலையுமே இப்போ ராகி சேமியா வந்துருச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக வெள்ளை சேமியா செய்யறதுக்கு பதிலாக அதை நீங்கள் ராகி சேமியாவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட் டிஃபர் ஆகுமோ, நல்லாவே இருக்காதோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். நாங்கள் தினமுமே வெள்ளை சேமியாவுக்கு பதிலாக இப்போ ராகி சேமியா தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சேமியாவை தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. ஒரு 5 to 10 minutes வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் சாதாரணமாக சேமியா தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு அதில் இந்த சேமியாவை போட்டு ஒரு கலரி எடுத்துடலாம். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ தண்ணி ஊற்றாமல் லைட்டாக வேணால் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கிண்டிட்டிங்கன்னா ராகி சேமியா ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் கார சேமியாவாகவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதே சேமியாவில் வெல்லம் இல்லைனா சர்க்கரை சேர்த்து கூட தேங்காய் திருவி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். தேங்காய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. துருவன தேங்காய், அதாவது பச்சை தேங்காய் சாப்பிடும்போது அது கொலஸ்ட்ரால் இல்லைங்க. அது நல்லா கொதிக்க வச்சு அதோட கொழுப்பெல்லாம் நம்ம சாப்பாட்டில் இறங்குச்சுன்னா தான் அது நமக்கு கொலஸ்ட்ராலை கொடுக்கும். பச்சையாக நீங்கள் திருவன தேங்காய் சாப்பிடலாம். சட்னி கூட டக்குன்னு அரைச்சி நீங்கள் சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. பட் கொஞ்சம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ ராகியை நீங்கள் சேமியாவாவோ இல்லை ராகி ஸ்வீட்டாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாங்க. அதுக்கு அடுத்து ராகி மாவை இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது சப்பாத்தி மாவு பேசிடுறீங்க இல்லையா. ஸோ நார்மலாக கோதுமை மாவு மட்டும் ஆட் பண்ணாமல் அதில் ஒரு 1/2 கப்பு சப்பாத்தி மாவு கூட நீங்கள் ராகி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 கப்பு சப்பாத்தி மாவு போடுறீங்கன்னா அதில் 1/4 கப்பு ராகி மாவு போட்டு பிசைஞ்சிருங்க. அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாகவே கொடுக்காது. உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை விட ராகி மாவுலேயே கூட நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம், அது இன்னுமே நல்லது. பட் சில சமயம் நமக்கு அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும்ன்ற பட்சத்துல சப்பாத்தி மாவு கூட சேர்ந்து நீங்க ராகி மாவை பிசைஞ்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்காது. அதே உங்களுக்கு அந்த சத்தம் உங்களுக்கு அந்த மாவுல இறங்கிடும். ஸோ இப்படி நீங்க ராகி மாவை தினமுமே உங்க லைஃப்ல சேர்த்துக்கலாங்க. அது ரொம்பவே நல்லது. ராகி கூழா குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நான் சொன்ன இந்த ரெசிபிஸ் மூலமாவும் ராகி மாவை சேர்த்துக்கிட்டே வாங்க. வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரகரிசி நம்ம நார்மல் அரிசி மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் ரொம்ப குழஞ்சிரும். ஸோ இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணலாம், பொங்கல் செய்யறதுக்கு நிறையவே யூஸ் பண்ணலாங்க. சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, வரகரிசி யூஸ் பண்ணி பாருங்க. பொங்கல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பொங்கல் நிறைய பேருக்கு குழஞ்சிருந்தா தான் ரொம்பவே பிடிக்கும். நம்ம நார்மல் அரிசியில் நிறைய தண்ணி ஊற்றி அந்த அரிசியை குழை வைப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் வரகரிசி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட, உங்களுக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் உங்கள் பொங்கல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸில் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, நிறைய அதுதான் இருக்குது. பட் வரகரிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா சத்துக்களும் இருக்கிறதால இந்த அரிசியை அப்படியே நீங்கள் வரகரிசியாக மாற்றிடுறீங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை, பட் சத்தில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அது கொடுக்கும். அதே போல் உங்கள் வெயிட்லேயும் அது பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பொங்கல் பண்ணுற ஆளாக இருந்தால் அரிசிக்கு பதிலாக வரகரிசியை யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து சாமை அரிசிங்க. சாமை அரிசி நீங்க வெஜிடபிள் புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சோ நீங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியோ இல்ல சாதா அரிசி யூஸ் பண்ணியோ நீங்க வெஜிடபிள் புலாவ் செய்றீங்க. அதுக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க சாமை அரிசியை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கொடுக்காதுங்க, நல்ல டேஸ்டியாவே இருக்கும். உங்களுக்கு நார்மல் அரிசியும் அதுவும் முக்கியமா பாஸ்மதி அரிசிலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் அதிகமா போடும். அதுக்கு பதிலா நீங்க சாமை அரிசி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசி பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, குதிரை மாதிரி இருக்கலாம் குதிரைவாலி அரிசி சாப்பிட்டா. இதை நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இட்லியா செஞ்சு சாப்பிடலாம். அதாவது நீங்க இட்லி அரிசி யூஸ் பண்ணி இட்லி செய்யறதுக்கு பதிலா குதிரைவாலி அரிசியை நீங்க போட்டு இட்லி செஞ்சு சாப்பிடலாம். இல்ல ரொம்ப காஸ்ட்லிப்பா அவ்வளோ அரிசினா எங்களால போட முடியாதுன்னா நீங்க சம பங்கு போட்டுக்கலாம். இப்ப 2 கப்பு நீங்க இட்லி அரிசி யூஸ் பண்றீங்கன்னா 2 கப்பு குதிரைவாலி அரிசி போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு இன்னுமே கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்டா இட்லி வந்துடும். ஸோ குதிரைவாலி அரிசி நம்ம கண்ணுக்கு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்பத்துக்கும் இப்போ நீங்க புழுங்கல் அரிசி பச்சரிசி போடுறீங்க இல்லையா, அதுல புழுங்கல் அரிசிக்கு பதிலாக குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். நம்ம அரிசி ஊற போடும்போது கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்மளோட டிஷ்ஷஸ் நம்ம ஹெல்த்தியா மாற்றலாம். கூடவே வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இது வந்து சிறுதானியங்களை நம்ம சமையலில் உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான். இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நிறைய அடை போடலாம், வடை சுடலாம், ராகியில் பிஸ்கெட் செய்யலாம், இப்படி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நான் சொன்னது வந்து சிம்பிளாக உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரலான்றதுக்காக தான். இது ஒரு முதல் ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைங்க. இது வரைக்கும் நான் சிறுதானியமே யூஸ் பண்ணுறது இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சிறுதானியங்களை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் உடம்புக்கும் அது ரொம்ப சக்தியை கொடுக்கும், கூடவே வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எடையே குறையல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சிறுதானிய உணவை சாப்பிட்டு பாருங்க, எடை கண்டிப்பா குறையும். இதை ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தயவு செஞ்சு இதை பத்தி சொல்லுங்க மேடம்னு எனக்கு மெயிலே அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து டெய்லி இட்லி தோசையே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய அரிசியில தான் போட்டு செஞ்சு சாப்பிட்றாங்களாம். அப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அளவு வந்து நம்ம கம்மியா சாப்பிடுவோம். இப்ப நீங்க 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா சிறுதானிய உணவுல நீங்க அரிசி போட்டு சாப்பிடும்போது அதுவே 3 இட்லியோ 2 இட்லியாவோ குறைஞ்சிரும். ஸோ நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக ஆகிடும், கூடவே சக்தியும் கூட. ஸோ சிறுதானிய உணவுகளை உங்கள் டெய்லி உணவில் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எடையை குறைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, பாய்.